இது ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ ஃபார் திஸ் விநாயகர் சதுர்த்தி. ஸோ திஸ் விநாயகர் சதுர்த்தி இது வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப எலிகண்ட்டாக ஒரு கோயில் விசிட் அண்ட் வீட்டில் படைச்சது. அண்ட் அதில் சுவாரஸ்யமாக நான் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னோடய பேஸ்கின் அதில் வந்து மாய்ஸ்சரைசர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் எப்பயுமே பிஏசிலேருந்து அக்வாபிளாஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப வாட்டர் பேஸ்டான மாய்ஸ்சரைசர். ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன். எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர். மேக்கப் போடும்போது ஐ வில் நெவர் ஸ்கிப் திஸ். இதை வந்து ஜெனரஸ் அமௌண்ட்டாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இட் இட் ஹேஸ் டு பி வெரி ஸ்டிக்கி. உங்கள் ஃபேஸில் போட்டு ட்ரை ஆகி திரும்ப ரீஅப்ளை பண்ணுங்கள். அதுதான் உங்கள் ப்ராப்பரான ஒரு ஸ்டார்டிங் ப்ரெப்க்கான ஸ்கின் ப்ரெப்புக்கான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்க போது, மேக்கப் மேக்கப்புக்கான ப்ராப்பரான ஃபவுண்டேஷனாக இருக்க போது. டங் கொஞ்சம் ரோல் ஆகுது, ஸ்லிப் ஆகுது, அதை பேர் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தேட். நெக்ஸ்ட் கண்டிப்பாக ப்ரைமர் ரொம்ப முக்கியம். எனக்கு கொஞ்சம் போர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கேமராவில் அது தெரியல, பட் ஐ ஹாவ் போர்ஸ். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக இது போர் மினிமைசிங் அண்ட் மேட் ப்ரைமர். திஸ் இஸ் ஃப்ரம் மெப்லின். மோஸ்ட்லி இந்த 2 ஸ்டெப்பும் என்னோடய எல்லா மேக்கப் ரொட்டீன்லையும் காமனாக இருக்கும். அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் வேரி ஆகுமே தவிர, பட் த டெக்னிக்ஸ் அண்ட் த ப்ராடக்ட்ஸ் ரிமைன்ஸ் த சேம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா இதை ஒரு மசாஜ் பண்ணாமல் என் ஸ்கின்ல ப்ரெஸ் பண்ணி விடுறேன். நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கும் ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுனா தான் ஒரு ப்ராப்பரான மேக்கப்புக்கு ஒரு பேஸ் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ ப்ரைமர் அப்ளிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், மாய்ஸ்சரைசர் அப்ளிகேஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேக்கப் பக்காவாக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்க போகுது. அண்ட் திஸ் இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்ஷன் எல்ஏ கேர்ளோடது ஆரஞ்ச் கலர் கரெக்டர் இந்த ஷேட் ஆரஞ்ச். ஸோ ரொம்ப லைட்டாக போடுறேன், ரொம்ப ரொம்ப லைட்டாக. ஏன்னா ஜஸ்ட் டெம்பிள் விசிட், மை ஃபேவரட் டெம்பிள். ஐ எம் ஃப்ரம் சிதம்பரம். ஸோ ஃபேவரட் டெம்பிள் நடராஜர், எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். அந்த டெம்பிளுக்கு ரொம்ப லைட்டாக போகிறேன். ஸோ கலர் கரெக்ஷன் ரொம்ப மினிமலான ப்ராடக்டை வச்சு எங்கெங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அதெல்லாம் மறைச்சிக்க போகிறேன். ஸோ தட் இஸ் கோயிங் டு ஷோ மீ ஃப்ளாலெஸ் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் குட். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு பிளெண்ட் இட். இந்த ப்ரஷ் வந்து இட் இஸ் ஃப்ரம் மார்ஸோடது. எனக்கு மார்ஸோட கிட், ஒரு ப்ரஷ் கிட், இட் வாஸ் 8 ப்ரஷ் கிட் சொல்லுவாங்க. ஸோ தட் கிட் இஸ் எனக்கு வாங்கணும் பிகாஸ் அதோட லுக்கே ரொம்ப ராயலாக இருந்துச்சு. தட் லுக்ஸ் ஸோ ராயல் அண்ட் ஸோ நீட் டு யூஸ். இந்த பிரிசில்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அந்த கிட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்குறேன். தட்ஸ் ஸோ குட். ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கிட்னா திஸ் இஸ் அதில் எல்லாமே இருந்துச்சு. ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ்லேருந்து, ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்லேருந்து, ஐஷேடோ ப்ரஷ்லேருந்து, ஐலைனர் ப்ரஷ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப 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 ஒரு லிட்ரலி ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் இருக்கிற பிரிசில்ஸை நான் இதோட கம்பேர் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் பிஏசியோட பிரிசில்ஸ் வச்சுருக்கேன், விச் இஸ் 7000 rupees. அண்ட் இது வந்து ஃப்ரம் மாஸோடது 899, விச் இஸ் குட் இஃப் யூ வாண்ட் டு டூ அ ப்ரொஃபஷ்னல் மேக்கப்னும் போது யூ கேன் ஹாவ் ஆல்வேஸ் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே இந்த ஷேட் செஸ்னட் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் நான் கலர் கரெக்டர் போட்டனோ அங்கங்கெல்லாம் கன்சீலர் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டெப் ஐ ஆல்வேஸ் நெவர் ஸ்கிப். இது என்னோட ஷேடில் உள்ள ஒரு சேம் ஸ்கின் டோனில் உள்ள ஒரு ஷேடு. ஸோ அதை நல்லா நான் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் அ கன்சீலர் டே. ஸோ கலர் கரெக்ஷன் இஸ் வெரி மச் ஃபார் மீ. ஏன்னா எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது. அதை நான் அதுக்கு மேலே நான் டேரெக்டாக நான் வந்து கன்சீலர் போட்டேன்னா கண்டிப்பாக க்ரே ஆக போகுது. ஐ do not want that greyish effect on my skin. கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும்னா கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணுங்கள். இன்னும் அழகாக தெரிவிங்க, ப்ரெசன்டபுளாக தெரிவிங்க, ரொம்பவே நீட்டாக இருப்பீங்க. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ப்ரிஃபரபிளி டூ. நான் ஃபேஸ் ஃபுல்லாக போடுறதுனால நான் ப்ரைமர் யூஸ் பண்ணேன். நீங்கள் உங்கள் பிக்மெண்டேஷன்ஸை மட்டும் மறைக்க போகிறீங்க, ஃபேஸில் நீங்கள் லைட்டாக கூட ப்ராடக்ட்ஸ் போடலன்னா யூ கேன் ஸ்கிப் ப்ரைமர். பட் இது எனக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. மேக்கப் நான் வந்து கோயில் போயிட்டு தெர் இஸ் நோ ஏர் கண்டிஷனர். அங்கே பெருசாக நல்லா நடந்தேன்.
ஒரு திருப்பி கோயிலேருந்து வெளில வரும்போது யானை பிரகாரத்தை சுற்றி வருதுன்னு என் பையன் பார்க்கணும்னு சொன்னேன்னா அவன் பின்னாடி யானை கூடவே போகணும். ஸோ நல்லாவே ஸ்வெட் ஆச்சு. நான் இந்த வீடியோவோட எண்டில் இந்த மேக்கப் எவ்வளோ நேரம் லாஸ்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த ஃபே பியூட்டி ப்ளஷ் எல்லா டஸ்கி ஸ்கின்னும் வச்சுருக்க வேண்டிய ஒரு ப்ளஷ். ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு லிக்விட் ப்ளஷ்னால் நான் இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களால் முடிஞ்சதுன்னா இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. எவ்ரிடே யூஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான ப்ளஷ். டஸ்கி ஸ்கின் கேர்ள்ஸ், திஸ் இஸ் பியூட்டிஃபுல் கலர் காம்போ. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஸ்கின்னில் உட்காரும் போது ஒரு மாதிரி ஃப்ளஷ்டான லுக், டஸ்கி ஸ்கின்னில் ஒரு ஃப்ளஷ்டான லுக் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் திஸ் கிவ்ஸ் தட் மச் ஆஃப் ஃப்ளஷ்டு லுக். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் அதை ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது தான் எனக்கு தெரியவே வந்துச்சு, திஸ் ஸ்லேஸ் ஃபார் மோர் தென் 8 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி எனக்கு ஃபே பியூட்டிலேருந்து நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா ப்ராண்ட்லேயுமே நான் சொல்ல மாட்டேன். பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் தான் அந்தந்த ப்ராண்டில் பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஃபே பியூட்டிலேருந்து லிப்ஸ்டிக் ஒன்று, இந்த ப்ளஷ் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படி சொல்வேன். ப்ளஷ் முடிச்சாச்சு. இந்த கான்ட்ராஸ்ட் ஸ்டிக்கை நான் ட்ரை பண்ணுன்றதுக்காக நான் போட்டேன். திஸ் இஸ் ஃப்ரம் ஃபென்டி பியூட்டி. ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். ப்ளஷ்ஷுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும், இந்த போடணுன்றதுக்காக மறந்துட்டேன். அதனால ப்ளஷ் போட்டதுக்கப்புறம் போடுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ப்ளஷ் போடுறதுக்கு முன்னாடி கான்டோர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கான்டோர் நீங்கள் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ளஷ் பிளெண்ட் பண்ணணும். தட் வாஸ் அ பிக் மிஸ்டேக் டன் பை மீ. பட் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, நான் அதுக்காகவே சொல்கிறேன். ஸோ எனக்கு அது நல்லா தான் வந்துருந்துச்சு. பிகாஸ் ஐ ஹேட் அ வெரி வெரி லைட்டான ஒரு ஷேட் சூஸ் பண்ணியிருந்ததுனால அது ஸ்கின்ல உட்காந்துருக்கிறதே தெரியாத மாதிரி உட்காந்துருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் வேணும்னு நினச்சனோ அங்கங்கெல்லாம் நான் கண்டிப்பாக இந்த கான்டோர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபோர்ஹெட் வந்து எப்பயுமே நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது பளீர்னு தெரியும். நெத்தி தான் பளீர்னு தெரியும். நெத்தி எப்பயுமே பளீர்னு தெரிய வேண்டாம், பாதி வரைக்கும். ஸோ அங்கே வந்து நான் கான்டோர் கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஜாலைன் கண்டிப்பாக நான் டயட் ரெகுலரைஸ் பண்ணணுன்னு இந்த ஜாலைன் வரையும் போதெல்லாம் நான் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தட் இஸ் ஹவ் தட் ஒர்க்ஸ். நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ஜா லைனை வந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸில் பிளெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு சூப்பரான டெக்னிக். ஃபேஸ் நல்லா ஸ்கல்ப்டிங்லாம் முடிச்சாச்சு. இப்போது பேக்கிங் ப்ராசஸ் இஸ் வெரி மஸ்ட். ஆயிலி ஸ்கின் கேர்ள்ஸ் இந்த ப்ராசஸை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இந்த ஃப்ளஃபி ப்ரஷ்ஷை பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஃப்ரம் மாஸ். இதுதான் நான் சொன்னேன், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அந்த பிரிசில்ஸு. ஐ ரியல்லி என்னால் அதை விட்டு வெளிலே வர முடியல. ஏன்னா அந்த பிரிசில்ஸு பவுடர் ப்ரஷ் ஸோ குட். ஸோ நல்லாவே ஒர்க் ஆச்சு. நான் நல்லா பவுடர் ஃபுல்லாக பேக்கிங் ப்ராசஸ்க்காக இன்றைக்கி ப்ரஷ்ஷில் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா ஃபேஸையும் நல்லா பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு காம்பேக்ட் போகிறேன். காம்பேக்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் மேக். நீங்கள் அஃபோர்டபுள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. இது நான் வாங்கிட்டேன். இதோட எனக்கு மெப்ளின் நான் வந்து உங்களுக்கு சொன்னது தான். இது நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஃபார் மெப்ளின் ஆல்சோ. ஸோ யூ கேன் ப்ரிஃபர் தட். ஸோ அதே ப்ரஷ்ஷை வச்சு நான் எங்கெங்கெல்லாம் பவுடர் போட்டனோ அது மேலே நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் காம்பேக்ட் பவுடர். ஏன்னா பவுடர் வந்து க்ரீம் ப்ராடக்ட் மேலே அந்த மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் நடுவில் போய் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு க்ளீன் ஸ்லேட் ஆகிடும். அதுக்கு மேலே காம்பேக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்சி ஒர்க் தெரிய போகிறதில்ல. பட் டைரெக்டாக நீங்கள் க்ரீம் ப்ராடக்ட் மேலே காம்பேக்ட் போடும்போது பேட்சியாக வருது, கேக்கியாக வருது, எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் அப்போ தான் அரேஸ் ஆகும். நான் இன்றைக்கி வந்து ஐப்ரோஸ்க்கு ஒரு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பென்சில் இஸ் ஃப்ரம் மாஸ். ஒரு ப்ரௌன் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரிசைஸாக வரைகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு சரி இதை ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ட்ரைட் இட். இது வந்து ப்ரௌன் ஷேட் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பூலி இருக்கும். இதை வச்சு நல்லா லைன் பண்ணிவிட்டு ஸ்பூலி வச்சு கோம் பண்ணும் போது உங்களுக்கு நீட்டாக ப்ரிசைஸ்டான ஒரு ஐப்ரோ லுக் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோடய பிஏசிலேருந்து ப்ரோ பேலட் எடுத்து அதை நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இன்னும் நல்ல டிஃபைன்டான ஒரு லுக் கிடைக்குன்றதுக்காக. ஸோ நான் எப்பயுமே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் ஐப்ரோஸ்க்கு ஃபாலோ பண்ணுவேன். பட் இன்னும் ப்ரிசைஸாக வேணும்னா நீங்கள் ஹைலைட்டர் வச்சு என்ஹான்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக தெரியும் உங்கள் ஐப்ரோஸ். ஐஷேடோ ரொம்ப ஹெவியாக போல் ஒரு பேசிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌன் ஷேடோவை மட்டும் ஒரு பேஸ் மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப லைட்டாக.
ஸோ தட் இஸ் இனஃப். காஜல் வந்து இட் இஸ் ஃப்ரம் பிஏசியோட காஜல். எனக்கு இது கொஞ்சம் டெப்த்தாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ ஹாவ் ப்ரிஃபர்ட் ஃபார் திஸ். காஜல் நான் எப்பயுமே போல்ட் லுக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ காஜல் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. எந்த அளவு லோயர் வாட்டர் லைன் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அப்பர் வாட்டர் லைனுக்கும் அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவ்வளோதான். மேக்கப் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஆல்மோஸ்ட் டன். இன்னும் ஹேர் பேலன்ஸ் இருக்குது. மஸ்காரா போடணும். ஸோ மஸ்காரா எப்பயுமே கேர்ள்ஸ் பண்ணாமல் போடாதீங்க. இது வந்து ஐலாஷ் கர்லர். திஸ் இஸ் அ குட் கலர். நான் எப்பயுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐஸ் வந்து அந்த கேர்ல்டான ஒரு லுக் கொடுத்தா தான் என்ஹான்ஸ்டாக இருக்கும் லேஷஸ். சாரி. ஸோ அதனால் நான் எப்பயுமே லேஷ் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மஸ்காரா போடுவேன். ஐ வில் நெவர் ஸ்கிப் திஸ் ஸ்டெப். ஸோ மஸ்காரா இஸ் ஃப்ரம் எனி பிராண்ட் யூ கேன் ப்ரிஃபர். நான் இன்றைக்கி வந்து மேக்கோடது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதை விட பெஸ்ட்டான மஸ்காராஸ்லாம் இருக்குது. பட் இதை நான் வாங்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக ஐ ரியலி வாண்டட் டு யூஸ் இட். அதுதான் ஒரே ரீசன். பட் நீங்கள் வந்து இதிலே ஹாஃப் ஆஃப் தி ப்ரைஸில் நான் மஸ்காரா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். தட் வில் பி எ சூப்பர் குட் மஸ்காரா. உங்கள் லேஷஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் கோ அண்ட் சி தட். அப்பர் லேஷஸ்க்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவு லோயர் லேஷஸ்க்கு கொடுங்க. பிகாஸ் அப்போ தான் உங்கள் ஐஸ் மாதிரியே இருக்கும். இட் வில் அட்ராக்ட் எவ்ரி ஒன். எஸ்பெஷலி அப்ரிஷியேட்டே பண்ணாத ஹஸ்பண்ட்ஸ் கூட தே வில் சே யுவர் ஐஸ் இஸ் லுக்கிங் ஸோ குட். அந்த மாதிரி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐ வில் டபுள் செக் என்னோடய ஐஸ் ப்ராப்பராக இருக்கான்னு. குட்டி மிரர், பெரிய மிரர், எல்லா மிரர்லேயும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்துப்பேன். ஸோ தட்ஸ் இட். மேக்கப் முடிச்சாச்சு, பொட்டு வச்சு வி ஆர் கம்ப்ளீட்டிங் த லுக். ஸோ அட்டிக்கை போட்டாச்சு. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸோட அழகே அந்த டிஃப்ரெண்ட் டோன் அந்த கட் ஒர்க் கொடுத்துருக்கிறது தான். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் உங்கள் பேஜ் டேக் பண்ணுறேன். நீங்கள் கொரியர் பண்ணாலும் ஆன்லைனில் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ஷீ இஸ் டூயிங் இட் இட்ஸ் ஸோ வெல். ஸோ நான் நேரில் பார்த்து ஐ ஹாவ் டன் இட். பட் நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ ஜிமிக்கி தான் ஆஸ் யூஷுவல். ஜிமிக்கி ஃபார் சாரீ அடிச்சிக்கவே முடியாது. ஜிமிக்கி போட்டாச்சு. ஹேர் ஸ்டைலுக்கு குட்டியாக ஒரு பஃப் வச்சு ஹாஃப் டவுன் வச்சு நான் இந்த ஹேர் ஸ்டைல் முடிச்சிட்டேன். இந்த ஹேர் ஸ்டைல் போட்டோடனே என் ஃபேஸ்க்கான ஒரு ஷேப்பே வந்திருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கிடச்சிருக்கும். அண்ட் தட்ஸ் த சாரீ அண்ட் தட் இஸ் த லுக். ஸோ பின்னாடி இருக்க மெஸ் என்னை மன்னிச்சிருங்க. அதான் அந்த மெஸ்ஸுக்கான காரணம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. ரொம்ப நீட்டாக, ரொம்ப சட்டிலாக, ரொம்ப எலிகண்ட்டாக இந்த லுக் இருக்கும். இதுக்கு நான் லிப்ஸ்டிக் வந்து எடுக்க மறந்துட்டேன். ஸோ போயிட்டு வந்து நான் லிப்ஸ்டிக் போட்டேன் திரும்ப. ஸோ இந்த லுக் இப்படி தான் இருந்துச்சு. நான் கோயில் போயிட்டு ஆல் ஸ்வெட்டுக்கு அப்புறம் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். நாட் பேட் அட் ஆல். ஸோ லிப்ஸ்டிக் வந்து லிப் லைனர் போட்டு அதுக்கு மேலே ரெவ்லான்லேருந்து ஒரு லிப் ஷேட் ட்ரை பண்ணியிருந்தேன். அது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் திஸ் ஹவ் த லுக் கேம் அவுட் ஸோ வெல். ரொம்ப சட்டிலாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இந்த லுக்கை ஃப்ரீ ஹேர் விட்டுருந்தா இன்னுமே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஒரு வெஸ்டர்னைஸ்டு லுக்குன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ரொம்ப நீட்டாக
ரொம்ப ஹோம்லியாகவும் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு த லுக் கேம் அவுட் ஸோ வெல். தீஸ் ஆல் த ஜுவல்ஸ், தீஸ் இஸ் த லிப்ஸ்டிக் அண்ட் இதுதான் லுக் நான் அந்த டெம்பிளுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நான் போட்டது. அண்ட் இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டி கிளிப்ஸ் எங்கள் வீட்டுக்கு விநாயகர் எப்படி வாங்குவோம், அதுக்கு எப்படி கண் திறப்போம், ஹவ் வி டெக்கரேட், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுவோம் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஹாவ் டைம் ஹோப்ஃபுல்லி நீங்கள் அதையும் பாருங்கள். இட் வில் பி குட். இட்ஸ் பை ஃப்ரம் பிரியா சுந்தா. பை கைஸ். ஸோ எப்பயுமே மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எங்கள் அப்பா போய் வாங்கிட்டு வருவாங்க. திஸ் டைம் என் ஹஸ்பண்டும் கம்பெனி கொடுத்தாங்க. என் பையன், என் ஹஸ்பண்ட் அண்ட் எங்கள் அப்பா போயிட்டு ஒரு நல்ல ஒரு களிமண்ணில் செஞ்ச பிள்ளையார் வாங்கிட்டு வருவாங்க, அச்சு பிள்ளையார். ஸோ திஸ் இஸ் வெரி ஆர்கானிக். அதுக்கு அதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு தெரியல. அதுக்கு வாங்கி அவரை வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வச்சு தான் கண் திறப்பாங்க. அது அந்த எருக்கங்கண்ணுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ப்ராப்பராக சொல்கிறேன்னான்னு தெரியல, மறந்துட்டேன். தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, கமெண்ட்டில் வருத்துறாதீங்க. ஸோ கண் திறத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அருகம்புல் மாலை போட்டு வில் டெக்கரேட் அவர் பிள்ளையார். அதுக்கப்புறம் அம்மா கொழுக்கட்டை எங்கள் வீட்டில் நான் தான் எப்பயும் ஷேப் பண்ணுவேன், செய்ய மாட்டேன், தட்டி வைப்பேன். அந்த அம்மா அதோட எல்லா மேக்கிங் ப்ரொசீஜர்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் அதுக்கப்புறம் அதில் வந்து அதை தட்டி குக்கரில் வைக்கிறது, இல்லை இட்லி பானையில் வைக்கிறது, அந்த ப்ரொசீஜர்லாம் நான் இறங்கிடுவேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபாதர் டூயிங் ஆல் தி ரிச்சுவல்ஸ். நடுவில் என் ஹஸ்பண்டும் என் பையனும் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக எங்கள் பிள்ளையார் இப்படி தான் இருக்குவார். நல்ல மதியானம் சாமி கும்பிட்டு படைச்சி கொழுக்கட்டெல்லாம் வச்சுட்டு ஈவினிங் ஆனால் டெம்பிள் போய்டும். திஸ் இஸ் ஃபேமஸ் டெம்பிள், சிதம்பரம் நடராஜ கோயில். இதில் என்ன ஸ்பெஷல்னால் என் பையனுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எலஃபண்ட் வந்து பிரகாரத்தை சுற்றி வரும். எலஃபண்ட் வந்து ஆக்சசிபிள் கிடையாது, ஆனால் ஈவினிங் அண்ட் நைட்டு மட்டும் பிரகாரத்தை சுற்றி வரும். சாமிக்கிட்ட வந்து அது வணக்கம் வைக்கும். ஸோ தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அது வந்து என் பையன் பார்த்தான், அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சாச்சு. அண்ட் இட் இஸ் அ ஃபைனல் பாய் ஃப்ரம் பிரியா சுந்தா.